முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போய் தானே சொன்னீங்க? இல்லைன்னா நம்ம 4 பேர் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் எடுத்திருப்பீங்களா? அத்தை, மாமா, அத்தை, சீக்கிரம் வாங்களே. 2 பேரும் சீக்கிரமா போய் ரெடி ஆவுங்க. மாமா நம்ம சினிமாக்கு போறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன தகிச்சு போய் நிக்கிறீங்க? நான் சொல்றது நிஜம்தான். இங்க பாருங்க டிக்கெட். மாமா சொல்லுங்க மாமா. ஆமா. பாத்தீங்களா, மாமா கூட சொல்லிட்டாரு. வாங்க அத்தை, நம்ம ரெடி ஆகலாம். தம்பி, உங்க குடும்பத்தோட போறதுக்காக டிக்கெட் எடுத்திருந்தீங்களா? ஆமா சார். இருங்க, நான் மீனகிட்ட ஏதாவது போய் சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு. இல்ல சார், வேணாம். அவங்களுக்கு சிவா மேல இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கணும். அதுக்காக தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்போ உங்க மனைவி எப்படி சமாளிக்க போறீங்க? பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஐடியா வராமலா போயிடும் சார். அது பிரச்சனை இல்லை. சினிமாவை கூட்டிட்டு போகாதது கூட பார்வதி கிட்ட எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா மீனா இன்னைக்கு நைட் இங்க தங்கணும்னு சொல்றாங்க. அதான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த கவலையை என்கிட்ட விட்டுங்க தம்பி. தங்கமணி மூலமா ஏதாவது சொல்லி எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ராத்திரி இங்க தங்க வேண்டாம். வினோத், இந்த காஃபி சாப்பிடு. வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானடா காஃபி வேணும்னு கேட்ட, அதான் கொண்டு வந்த. சொன்னேன், ஆனா இப்ப வேணான்னு தோணுது. என்னடா வினோத், டாடி வரலன்னு கோவமா? ஆமா. டேய், டாடி என்ன உன்ன மாதிரி என்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா? அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஷன்ஸ பார்க்க வேண்டியிருக்கும். எத்தனை பேரை டீல் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு தெரியுமா? நேத்து எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நாளைக்கு எங்க மம்மி டாடி கூட நான் சினிமாக்கு போறேன்னு பெருமையா சொல்லிக்கிட்டேன். நாளைக்கு போன உடனே படம் எப்படின்னு கேட்பாங்க. நான் என் மூஞ்சி எங்க தூக்கி வச்சுக்கிறது? அவன் சொல்றதும் நியாயம் தானம்மா. சின்ன குழந்தைங்க ஆசைப்படதான் செய்வாங்க. பெரியவங்க நாம பொறுத்துக்க முடியும், சூழ்நிலை புரியும். குழந்தைக்கு அதெல்லாம் தெரியுமா? என்ன மணி, அவன் தான் புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீ அவன மாதிரியே பேசிட்டு இருக்க. சரி, பேசல. அம்மா, முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் போடு. பண்றேன்டா. இதா, நீ முதல்ல இந்த காஃபியை குடி. புடி. ஹலோ. ரேவதி, நான் பார்வதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார் அங்க இருக்காரா? இன்னைக்கு சண்டேல மேடம், அதான் சார் வரல. அவர் ஃபோன் பண்ணா ஏதாவது சொல்லணுமா மேடம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஓகே மேடம். எங்க போயிருப்பாரு?
எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவாரு. என்னாச்சுமா? வினோத், டாடி ரொம்ப பிஸியா இருக்கார் போல இருக்கு. அதான் நம்பர் பிஸினே வருது. அவர் பிஸியாவே இருக்கட்டும் மம்மி. இனிமேல் அவரே வந்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். டேய், என்னடா கண்ணா இது? இதுக்கெல்லாம் போய் யாராவது கோச்சுப்பாங்களா? இங்க பாரு, அடுத்த வாரம் டாடி வரலனாலும் சரி, நான் உன்னை கூட்டிட்டு போவேன். கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். சரி, அடுத்த வாரம் அந்த படம் தியேட்டர் விட்டு போகாம இருக்கணுமே மம்மி. அதோட நம்ம 4 பேர் சேர்ந்து போற சந்தோஷம் நீயும் நானும் போறதுல இருக்குமா? இப்ப என்ன உனக்கு? டாடி கூட போய் படம் பார்க்கணும், அவ்வளவுதானே? அடுத்த வாரம் நாம எல்லாரும் கண்டிப்பா போலாம். நம்ம டாடிய முதல் நாளே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம், எங்கேயும் போகாதபடிக்கு. ஓகேயா? என்னடா? குழந்தைங்க படம்னாலும் பெரியவங்க பாக்குற மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மாமா. குழந்தைங்க மட்டும் படம் பார்க்க தனியா வரமாட்டாங்கல்ல, கூடவே பேரண்ட்ஸும் வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கும் படம் பிடிக்கணும். அதான் 2 பேரையும் திருப்தி பண்ற மாதிரி படம் பண்ணிருக்காங்க. இது எந்த நாட்டு படம் மாமா? ஈரான் நாட்டு படம். சரி, நம்ம வீட்ல யார் குழந்தைங்கன்னு நினைச்சு இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணீங்க? நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு நீதானே குழந்தை மீனா. ரொம்ப அழகா வெக்கப்படுற மீனா, அந்த படத்துல வந்த ஹீரோயின் மாதிரி. அவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அவ புருஷனை ஏமாத்துற பொண்ணு. நான் உங்ககிட்ட உங்களோட எப்பவும் உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன். சரி, இது வந்துடுறேன். என்னாச்சு தம்பி? சார், மீனா நைட்டு தங்க சொல்லுவாங்க, எப்படி சார் சமாளிக்கிறது? அதான் தம்பி, நாங்கள் 2 பேர் கூட யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேணா ஃபாரின்லேருந்து மிஷின் வந்திருக்கு, அதை பார்க்கறதுக்காக அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லி கிளம்பட்டுமா? அப்படியே செஞ்சிருக்க. சரி சரி. மாமா, கொஞ்சம் இங்க வாங்களே. மாமா, இதோ வர. என்ன மீனா? சாரி மாமா. எதுக்கு சாரி? இன்னைக்கு நைட் உங்களை இங்க தங்க சொன்னேன்ல, அதுக்கு இப்போ அவசியம் இல்ல. ஏன்? இது கூட புரியலையா? சரி, அதுக்காக நைட் எல்லாம் வேலை வேலைன்னு ரொம்ப அலையாதீங்க, சரியா? சரி மீனா. இருங்க மாமா, பால் சுட வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் மீனா, அதான் ஹோட்டல்லே நல்லா சாப்பிட்டாச்சு இல்ல, நான் கிளம்புறேன். ஆக்சுவலா எனக்கு அக்ரிமெண்ட் படி நீங்க பால் சுட வச்சு எனக்கு கொடுக்கணும், கரெக்டா? ஆமா. என்ன மாமா, பயந்துட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க வெறும்னே 2 பேரும் சேர்ந்து வாழறது வாழ்க்கை இல்லைன்னு. அதான் சும்மா வளரி பார்த்தேன். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன் மீனா. சரி மாமா. சார், இப்போ 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி தம்பி, நீங்க கிளம்புங்க. உங்க வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க, கிளம்புங்க. நான் போயிட்டு வரேன். பாவம், ட்ரீட்மெண்ட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நாமளும்
அவரை ரொம்ப தான் கஷ்டப்படுத்துறோம். என்ன ஆக போதோ? எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாரு. கிருஷ்ணராவ் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதான் சாயந்தரம் வர முடியல. பரவாயில்ல, உள்ள வாங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, எப்ப வேணாலும் வாங்க. நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு முழுக்க திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிச்சு. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு உங்க செல்லுக்கு ட்ரை பண்ணா எப்ப பார்த்தாலும் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருந்தது. நான் என்னன்னு எடுத்துக்கிறது சொல்லுங்க. உனக்கு தான் தெரியுமே பாரு, கிருஷ்ணராவ் ஹாஸ்பிட்டல் தாம்பரம் பக்கத்தில் இருக்கு. அங்கே எப்பவுமே சிக்னல் வீக் தான். கிருஷ்ணராவ் சார் ஃபாரின் போயிருக்காங்க. திரும்ப வரத்துக்கு 15 நாள் ஆகுமா. போகும்போது என் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஸ்பெஷல் கேஸ் வந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டார். அதனால தான் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம கிட்ட தான் போதுமான அளவுக்கு பணம் இருக்குல்ல. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் பத்துறதில்ல. இதுல இன்னொரு ஹாஸ்பிட்டல் கமிட்மெண்ட் எல்லாம் தேவைதானா? இல்லை பாரு, இந்த கமிட்மெண்ட் பணத்துக்காக இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்காக தான். இன்னைக்கு சிட்டியில் பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா நானும் டாக்டர் கிருஷ்ணராவும் தான். சில சமயம் நான் வெளியூர் போயிருக்கிறப்போ அவர் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து சில பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அதான் ஐ எம் ஆல்சோ obliged to. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா பாவம், வினோத் தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். வினோத் எங்க பாரு? தூங்கிட்டான். சரி, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. சாரி செல்லம். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னை அல்லாமல் வேறு
காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே